26 தமிழ்நாடு சட்டசபைக்கான பொதுத் தேர்தல் முந்தாம் நாள் நடச்சுங்க. அந்த தேர்தலின் பதிவான வாக்குப்பதிவு 85.5%. இது 2021 தேர்தலை கம்பேர் பண்ணும்போது அப்போ 73லிருந்து 76% வந்துச்சு. இப்போ 85% பாத்தீங்களா? மக்கள் எப்படி சாரசாரியா ஓட்டு போட்டுருக்கான்னு எதிர்க்கட்சிகள் சொல்லுது. ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பலை தான் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லுது. மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன்னா, இது ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பலை கிடையாது. மொத்தத்தில் இது மக்களுக்கு எதிர்ப்பலைன்னா வீதியில் இறங்கி போராடி இருக்கணும். எதிர்க்கட்சிகளும், உதிரி கட்சிகளும் தங்கள் அரசியல் லாபத்திற்காக, ஓட்டுக்காக மக்களிடையே சில குற்றச்சாட்டுகளை ஆழமாக திணித்து, அது ஒரு அரசியல் யுக்தியாக பயன்படுத்தி வருகிறார்கள் சொல்லி மூத்த பத்திரிகையாளர்களும், அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்றாங்க. இப்போ ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை அதிகாரி திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எஸ்ஐஆர் மையமா வச்சுக்கங்க. எஸ்ஐஆருக்கு முன்னால, எஸ்ஐஆருக்கு பின்னால பாருங்கங்கிறாங்க. எஸ்ஐஆருக்கு முன்னாடி அதாவது 2021 தேர்தல் சுமாராக 6,00,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாடுல இருந்திருக்காங்க. அதுல பதிவான வாக்குகள் பார்க்கும்போது 73லிருந்து 76%. இப்ப இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகு 75 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இறந்து போனவர்கள், டபுள் என்ட்ரி, புலம்பெயர்ந்தவர்கள், புதிய வாக்காளர்கள் இவங்க உள்ள வந்திருக்காங்க. சிலர் சேர்க்க வேண்டியவங்க எஸ்ஐஆர் படிவத்தை தவறா சேர்க்காதனால, சரியா சேர்க்காதனால தவறாக அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இறந்து போனவர்கள் என்றும், புலம்பெயர்ந்தவர்கள், வாக்குப்பதிவு செலுத்தாதவர்கள் என்று ஒரு 75 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா 2021 தேர்தலில் 6,00,00,000 வாக்காளர்கள் தோராயமா தான் 6,00,00,000 வாக்காளர்களில் 73% பதிவாகி இருக்கிறது. அப்போ வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகம், பதிவான வாக்குகள் 73%. இந்த 2026 அதாவது எஸ்ஐஆருக்கு பின்னாடி 75 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைவு, பதிவானது இயல்பா என்ன பதிவாகுமோ அதுதான் பதிவாயிருக்கு. அப்ப அதனால நமக்கு இந்த 75 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதன் அடிப்படையில் பார்க்கும்போது, பதிவான வாக்குகளை வைத்து கணக்கெடுப்பு செய்யும்போது, இப்போ ஒரு புள்ளி விவரம் வரும். அது ஒரு 10 to 15% உள்ள எச்சா வந்திருக்கமா நமக்கு ஒரு தோற்றத்த தெரியும். இதுக்கு இன்னொரு காரணம், புதிதாக வந்த ஒரு பிரபலங்கள், அது நடிகரா இருக்கலாம், அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இயக்கத்தை சார்ந்த தலைவரா இருக்கலாம். புதிய வாக்காளர்கள் இவர்களெல்லாம் உள்ள வந்ததுனால நம்ம கண்ணுக்கு வா வாக்குப்பதிவு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இது ஒரு எதிர்ப்பலையாகலாம் கணக்கிட முடியாதுங்க. மொத்தத்துல போட வேண்டிய ஓட்ட போட்டாச்சு, சேர்த்த வேண்டியத சேர்த்தாச்சு, நீக்க வேண்டியத நீக்கியாச்சு. வரும் 4ஆம் தேதி மக்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ.